இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறவங்கள வந்து பார்த்து அவங்கள்ட்ட அன்னதானம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்து அன்னதானம் பண்ணுறாங்க, அதை வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு 100 பேர் அன்னதானம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க கிரிவலத்தில். அதில் 50 பேர் வந்து தப்பானவங்க, ஒரு 50 பேர் நல்லவங்க அப்படின்னா, இப்போ அந்த 50 பேர் சாப்பாடை வந்து என்ன செய்கிறது? அது வேஸ்ட்டாக தானே போகும். அது ஒரு தப்பான ரீசனாக சொல்லியிருக்காங்க. அவங்க செஞ்ச பாவத்தை வந்து கழிக்கிறதுக்கு அன்னதானம் பண்ணுறாங்க, அதை வாங்கி நம்ம சாப்பிட்டா அந்த பாவம் நம்மளுக்கு சேர்ந்துரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படி பாவம் புண்ணியங்கிறது எப்போதுமே உண்டு. இல்லை என்ன ஒரு கணக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க. அவன் ஒரு பெரிய கெட்டவன்னு வச்சுக்கிங்க, உடனே ஓடியாந்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கிட்டு வந்து உங்கள் மூஞ்சியை கழுவிட்டு உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். அவன் கெட்டவன் தான். அது எப்படி புண்ணியத்தில் சேருமா, இல்லை வந்து அதை எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க? அதேமாரி நீங்கள் போயிட்டுருக்கீங்க, கீழே விழுவுறீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவன் வந்து தூக்குறான். அதை என்ன செய்வீங்க? நீங்கள் கெட்டவன், என்னை தூக்காதீங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அவன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, அவன் செய்கிற பாவம் அந்த பாவம். அவன் செய்கிற நல்லது அவனுக்கு சேரும். பாவம் புண்ணியம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு எப்போதுமே ஒரு தோல் பக்கத்தில் இருக்கும். இதில் என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அன்னதானம் யார் கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அதில் கெட்டவன் நல்லவன்லாம் பார்க்கவே முடியாது. அப்படியே அந்த சாப்பாடு வேஸ்ட்டாக போனாலும் அதை போய் அவன் கீழே கொட்டுறப்ப ஒரு எறும்பு சாப்பிட போகுது, அது ஒரு பசுமாடு சாப்பிட போகுது, ஒரு நாய் சாப்பிட போகுது. திருப்பி அது அவனுக்கு புண்ணியம் தான் சேரப்போகுது. ஓகேங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பாவம் உண்டு. அவன் செய்கிற தப்புக்கு பாவம் உண்டு. அவன் செய்கிற அன்னதானத்துக்கும் நன்மை உண்டு. அந்த நன்மை வந்து அவனுக்கு எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் முழுசாக அவனோட கர்மாவெல்லாம் இந்த ஜென்மமாக எத்தனை ஜென்மம் தெரியாது, அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அவனோட ஜென்மங்கள் இருக்கும். அந்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பாவ கணக்கு எல்லாமே அழிஞ்சிடுச்சு அப்படின்னா, அவன் செஞ்ச நன்மை வந்து அடுத்தது நிற்கும், அவனுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனால் வந்து நல்லவன் கெட்டவன் இந்த ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் போடுறாங்க. அவன் வந்து பாவம் செஞ்சுருப்பான், அவன் செய்கிறத வந்து அன்னதானத்தை வந்து நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் வந்து கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் கீழே விழுந்தால் எவனாக இருந்தாலும் தூக்க போகிறான். அதில் நல்லவன் கெட்டவன், நீ கெட்டவன் நான் தூக்காதெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் அவன் செய்கிற பாவமும் சரி, அவன் செய்கிற புண்ணியமும் சரி, அவன் தோளில் தான் உட்காந்துருக்கும். அவன் செய்கிற அந்த பாவத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் ரெடியாகிறதோடு அவனோட புண்ணியம் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதெல்லாம் யார் அன்னதானம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடுங்க. அவன் எப்போ அன்னதானம் கொடுக்கணும்னு அவன் நினச்சிட்டானோ அன்றைக்கே வந்து ஒரு 50% வந்து நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் இறைவன்கிட்ட வந்தாலும் யார் வந்தாலும் வந்து செஞ்ச பாவத்தை கண்டிப்பாக அனுபவிச்சே ஆகணும். அதெல்லாம் யாராலுமே எந்த பரிகாரம்லாம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். நினைக்கிறது தான் 100 கொலை பண்ணிவிட்டு நான் ஒரு பரிகாரம் பண்ணேன்னா அந்த கொலைக்கு வந்து பாவ விமோசனம் கிடச்சிருமா? அதெல்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. அதெல்லாம் வந்து பரிகாரங்கிறதுலாம் சுத்த வேஸ்ட்டு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. யாரும் நம்பாதீங்க. அதனால் வந்து பாவங்களை வந்து செய்யாமல் குறைச்சிக்கிங்க, அதான் நல்லது. புண்ணியங்கள் சேர்த்துக்குங்க. எது உங்களுக்கு தராசில் வந்து பாவம் அதிகமாக இருக்கா, புண்ணியம் அதிகமாக இருக்கா, அதுதான் நம்மளுக்கு வேணும். பார்த்துக்கிட்டிங்களா? அதை வந்து நல்ல முறையில் வந்து செஞ்சுக்கிங்க. ஓகேவா? பார்த்துக்குங்க.